எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಕೆಆರ್ ಮಾರುಕಟ್ಟೆ. Next stop is KR Market. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா சண்டே பஜாருக்கு வந்திருக்கிறோம். இந்த மசூதி பார்த்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட்டில் தாஜ்மஹால் மாதிரி இருக்குது. சண்டே பஜார்னு பார்த்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட்டில் அமைந்திருக்குது. கேஆர் மார்க்கெட் எங்கே அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா பெங்களூர் தலைநகரம், கர்நாடகா மாநிலம் பெங்களூர் தலைநகரில் தான் அமைந்திருக்குது. பெங்களூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட்டில் வந்து கம்மி விலைக்கு கிடைக்கும், ஹோல்சேலில் கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாம் வந்து வாங்கி போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த கேஆர் மார்க்கெட் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கேஆர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை போடுறாங்க கேஆர் மார்க்கெட்டு. எப்போ பார்த்தாலும் இந்த கேஆர் மார்க்கெட்டில் பார்த்தா ரஷ் அதிகமாக இருக்கும். ஜனம் எப்போவுமே நிரம்பி வரையக்கூடிய கேஆர் மார்க்கெட்டு. கேஆர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரஷ் இருக்கும். கேஆர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராயா மார்க்கெட்டு. இந்த கேஆர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சண்டே பஜார் வந்திருந்தோம். என்ன சண்டே பஜார்னு பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல கடை ஓப்பனில் இருக்கும். சண்டே மட்டும் கடை க்ளோஸ் பண்ணிட்டு ரோட்டில் சைடில் வியாபாரம் செய்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்க கடை மூடிடுவாங்க. ஒரு நாள் லீவ் எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு நாள் லீவில் பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் சொல்லிட்டு போடுவாங்க. அந்த சண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஐட்டம் எல்லாம் வைக்கும், ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாங்க வருவாங்க. கர்நாடகாவுடைய முடுக்கில் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மி கிடைக்குது, ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்க வருவாங்க. ஆனால் சண்டே மார்க்கெட் நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா உஷாராக வாங்க. 2-3 பேர் சேர்ந்து வாங்க. ஒருத்தரெல்லாம் வந்தீங்கன்னா வந்து ஏமாற்றிடுவாங்க. அதிகமான இந்த சண்டே மார்க்கெட் பார்த்தா சோவர் மார்க்கெட்னுவாங்க, திருட்டு பொருள் வைக்கக்கூடிய மார்க்கெட் சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான திருட்டு பொருள் வைக்குவாங்க, அதே மாதிரி நல்ல பொருளை வைக்குவாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் வைக்குவாங்க. எங்களையும் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் வந்து சிப்பு வாங்கியிருந்தோம், 16 GB 200 சொல்லி விற்றுருந்தாங்க. சரி, நாங்கள் எப்படி ஏமாந்தோம் சொல்லிட்டு எங்களுடைய அனுபவத்தை கூட ஷேர் பண்ணுறோம். சரி, நாங்கள் சிப்பு வாங்கலான்னு வந்திருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 16 GB வந்து 16 GB பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. சரி, அப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபோன் தவிர ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் இல்லை. சரி, நாங்கள் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலும் எங்களையே பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க. சரி, சிப்பு கொடுங்க சொல்லி நாங்கள் வாங்கி ஃபோனில் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். அப்போ ஃபோனில் பார்த்தா மெமரி கார்டு காட்டல. அப்போ அவங்க ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க அந்த கடையில். அவங்க என்ன சொன்னாங்க டக்குன்ட்டு, இப்போ காட்டாதுங்க, நீங்கள் இதுக்கு முன்னே ஃபோன் யூஸ் பண்ணல, நம்ம என்ன பாஷை பேசுகிறோமோ அந்த பாஷை பேசுகிறாங்க. நாங்கள் தமிழில் பேசினோம், அவங்கள தமிழில் பேசினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 பாஷை பக்காவாக பேசுவாங்க. சரி, தமிழில் பேசின வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணது இல்லையா, இந்த சிப்பு வந்து இம்போர்ட்டட் சிப்பு, வெளிநாட்டுது, நீங்கள் எத்தனை போய்ட்டு அதை சிஸ்டமில் கொடுத்து அதில் வந்து ஒரு பாட்டோ இல்லை சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணால் தான் சிப்பு எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அதையும் நம்பி 4 சிப்பு 800 கொடுத்து வாங்கி வந்துட்டோம். போய் வீட்டில் வந்து போட்டு பார்த்தா எடுக்கல. சரி, கம்ப்யூட்டர்லேருந்து போட்டால் அதுலேயும் காட்டல. அவங்க என்ன சொன்னாங்க, கராப் ஆகிட்டு சிப்புன்னு சொன்னாங்க. சரி, நான் எத்தனை அந்த வீட்டில் வச்சு பார்த்துருந்தேன். சிப்பு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பித்தளையாக பிராஸ் கலர் இருக்குது. பார்த்தா கையில் நகத்தில் சொன்னா வந்துச்சு. என்ன நகத்தில் சொன்னது வந்ததுன்னு பார்த்தா சிப்பை பார்த்தா டூப்ளிகேட் பண்ணிட்டுறாங்க. சரி, அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் எடுத்துன்னு போனோம். நெக்ஸ்ட் வீக் எடுத்துன்னு போனால் அவங்க வந்து ஒரு இடத்துல கடை போட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போனால் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, வேறு கடை எடுத்துன்னு போயிடுவாங்க. கடை இந்த மாதிரி மாறி வைக்குவாங்க, உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் தேடி பார்த்து சரி நம்ம ஏமாற்றிட்டோம்னு வந்துட்டோம். எல்லாமே இங்கே அப்படி தான் பண்ணுறாங்க. பக்கத்தில் கடைக்காரில் இருக்குவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம எதனா ஒன்று வாங்கினோம்னா நம்மளுக்கு செட் ஆகல ரேட்டுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க. அங்கே வந்து எல்லா சொந்தக்காரில் கடை வச்சுன்னு இருப்பாங்க, மாமா மச்சான் அந்த மாதிரி இருக்குவாங்க. நீங்கள் எதுவும் சண்டே பஜார் போனால் எங்களுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட்டை நாங்கள் சொல்கிறோம், ஒரு 2-3 பேர் போங்க, இல்லை ஒரு 4 பேர் போங்க, அட்லீஸ்ட் 2 பேர்னா போங்க. ஒருத்தரெல்லாம் போனால் அங்கே வந்து நம்ம பேசி வாங்க முடியாது. நம்ம பேசி வாங்காத போனாங்கன்னா அவங்க சண்டைக்கு வருவாங்க. சண்டே பஜாரில் பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் ரொம்ப ரேட் கம்மி, ரொம்ப சீப்பாக இருக்கும். ஷூவெல்லாம் போய்ட்டு வாங்க போவாங்க. இந்த ஷூவெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஷூவெல்லாம் வெளியே வச்சுக்குவாங்க ரேக்கில். அந்த நைட்டில் போய்ட்டு மாஸ்க் போட்டுனா அந்த ஷூங்கெல்லாம் அப்படியே அரிசி மூட்டில் எடுத்துன்னு வந்துடுவாங்க. சரி, நம்ம டிவிலலாம் காட்டிடுவாங்க ஷூ திருப்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சில கடைங்களெல்லாம் இப்போலாம் சிசி கேமரா வச்சுட்டாங்க. அந்த கடையில் அவங்க ஃப்ரெண்டு மாதிரி போய்ட்டு ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கி வெளியே வந்துடுது. இல்லை ரோட்டில் போகிறப்போ பிட் பாக்கெட் அடிக்கிற ஃபோனு, சில பாதி பொருள் பார்த்தீங்கன்னா திருடின அந்த பொருள் தான் இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்க. ஒரு பொருள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பொருள் மாதிரி இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் பிலிப்ஸ் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஐட்டம் போர்டு மாற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது கடைக்கு எடுத்து கொத்தா சொல்லுவாங்க, இது மேலே ஒரு கம்பெனிக்கு இது உள்ளே ஒரு போர்டு இருக்குதுன்ட்டு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சொல்ல முடியாது, சிலர் அப்படி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து உஷாராக வாங்கிக்கிங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 2 பேர் போங்க. சிங்கிளாலாம் போனீங்கன்னா சும்மா பார்த்துட்டு வர போனால் போங்க. அதிகமாக பேர் ஏமாத்துறாங்க, பார்த்து உஷாராக வாங்கிக்கோ. எங்களுடைய அனுபவம் கூட ஷேர் பண்ணுறோம். வாங்க போய் பார்க்கலாம் சண்டே பஜார்.